கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திரு கரங்களிலே முற்றிலுமாய் இந்த ஆராதனை நேரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்கை பிரேம்ஸ் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தும் லெந்துகால சிறப்பு நேரலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. கடந்த 3 நாட்களும் இந்த லெந்துகால சிறப்பு நேரலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்த தேவன் தாமே இந்த 4வது நாள் சிறப்பு நேரலை ஆராதனையும் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க இருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நாம் இத்தாலி தேசத்துக்காக விசேஷித்த ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். இந்த விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள் இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் ஜமுனா அவர்கள். ஸ்கை பிரைமிஸ்ட்ரி ஊழியங்களினுடைய உடன் ஊழியராக இருக்கிற அன்பு சகோதரி. இந்த நிகழ்ச்சி நேராக நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சிலுவையின் பாடல் என்ற தலைப்பிலே கொடுக்கும்படியாக நம்மோடு கூட இத்தாலி தேசத்திலிருந்து சிஸ்டர் தர்ஷி அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். ஸ்கை பிரைமிஸ்ட்ரி உடன் ஊழியர். அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது நேயர்களே, இப்பொழுதும் கூட தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபித்து இந்த சிறப்பு நேரலை ஆராதனையை துவங்குவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய மிகுந்த கிருபையினாலே இந்த வருடமும் உடைய பாடு மரணங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர உமக்கென்று ஜீவிக்க எங்களை ஆண்டவரை கர்த்தாவை சுத்திகரித்து கொள்ள நீர் கொடுத்த இந்த நல்ல லெந்து நாட்களுக்காக, மீட்பின் நாட்களுக்காக, சுத்திகரிப்பின் நாட்களுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் அதற்காக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அந்த 40 நாட்களும் அந்த சிறப்பு நேரலையை கர்த்தாவே நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே இந்த வருடமும் இந்த வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே. இந்த 4வது நாள் சிறப்பு நேரலை ஆராதனையிலும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இத்தாலி தேசத்துக்காக ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக இணைந்திருக்கிற ஜமுனா சிஸ்டருக்காகவும், தொடர்ந்து வார்த்தையை ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரி அப்பா தர்ஷி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை சிலுவையினை மறைத்து ஆவியானவர் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஜெப வேளையிலே நாங்களும் இணைந்து ஜெபிக்கும் போது மெய்யாகவே அந்த இத்தாலி தேசத்துக்கு ஒரு எழுப்புதலையும் ஒரு ரட்சிப்பையும் ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாய் நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகோதரியும் ஜெப வேளையில் எடுத்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து வார்த்தை பகுதியில் கூட பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே அந்த பாடுகளை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் இந்த பாவமான உளையான சேற்றில் விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை ரத்தத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும் ராஜா. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியின் மூலமாய் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஒரு நம்பிக்கை ஒரு ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் தேவன் நீங்கள் சித்தம் வைத்திருக்கீங்களோ ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கத்த திருப்புங்கப்பா. ஆண்டவரை தொடக்க முதல் முடிவுபதும் கத்துடைய ஆவியானவர் பாடுகிற பாடல் மூலமாய் மகிமைப்படுங்க. ஒவ்வொரு நாளும் நாமங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜெயத்தெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்லது நேயர்களே, இப்பொழுதும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்கை பிரேம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற லெந்து கால சிறப்பு நேரலை ஆராதனையிலே 4வது நாள் சிறப்பு நேரலையோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக நாங்கள் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இப்படியாக சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்முடைய கருவை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு பெயர் வைக்கும் முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி பாடி அவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னே, நம்முடைய நரம்புகள் தசைகள் உருவாகும் முன்னே நம்மை குறித்து தேவனுடைய தரிசனம் உருவாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு யோசேப்பை குறித்து அவனுடைய சகோதரர்கள் அவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி ஏளனமாய் நினைத்தார்கள். ஆனால் அந்த யோசேப்பை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருந்தார். அவனை எகிப்தின் தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நன்றியோடு கூட நம்ம பாடி மகிமைப்படுத்துவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. யாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாயின் கருவிலே நாம் உருவான நாள் முதல் நம்மை அழியாமல் அணைத்து கொண்ட தேவன், கலையாமல் காத்து கொண்ட தேவன், குறைவின்றி பிறக்கச் செய்த தேவன். ஹல்லேலூயா. பத்திரமாய் இந்த நாள் வரைக்கும் சுமந்து வந்த நம்முடைய தேவனை நன்றியோடு கூட நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ மாஸ்டர். அழியாமல் காத்து கொண்டீம், கலையாமல் காத்து கொண்டீம், குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே
கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லது நேயர்களே, இப்பொழுதும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்கை பிரைம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற லெந்து கால சிறப்பு நேரலை ஆராதனையிலே 4வது நாள் சிறப்பு நேரலையோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு நேராக வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த லெந்துகால சிறப்பு நேரலை ஆராதனையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 18:10 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமேன். ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்குள் அடைக்கலம் புகுகிறார்களோ அந்த நாமம் எப்படி இருக்குமாம்? அவர்களுக்கு ஒரு துருகமாய், கோட்டையாய், அரணாய், பாதுகாப்பாய் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த நாமத்தை சொல்லி நாம் அறிக்கையிடும்போது மெய்யாகவே அந்த நாமத்துக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம்தான் முதலாவது நாம் இந்த வேதத்திலே வாசிக்கிற சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya. ஏகோவா ஏலோஹிம் என்கிற நாமம். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சிருஷ்டி கர்த்தர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஆமேன். ஹalleluya. இந்த வேதத்திலே நாம் வாசிக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன்தான் நம்முடைய தேவன், சிருஷ்டிகர்த்தா. ஹalleluya. அப்போ அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, எல்லாவற்றையும் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை உண்டாயிற்று. ஹalleluya. பாருங்க, அப்படியே அது உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தையின் வல்லமை சகல ஜீவராசிகளையும், சகல விதமான மிருகங்களையும், பறவைகளையும், ஊரும் பிராணிகளையும், நீர்வாழ் ஜந்துக்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மரம் செடி கொடிகள், வானம் பூமி சமுத்திரம், இன்னும் வானத்தில் இருக்கிற சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் உண்டாக்கினார். ஹalleluya. பிரியமானவர்களே, எதுவுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லாமல் பூமியானது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. ஹalleluya. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் மாத்திரம்தான் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில தான் சிருஷ்டிகர்த்தா முதலாவது அந்த இருள் நீங்கும்படியாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆமென். ஹalleluya. அவர் ஏகோவா ஏலோஹிம், சிருஷ்டிகர்த்தா. ஆண்டவரே,
நீர் சிருஷ்டிகர்த்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கையிடும்போது எப்படி அந்த இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்திருக்கிறது? இன்றைக்கு சிருஷ்டி கர்த்தா உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசிக்க விரும்புகிறார். அந்த இருளின் மத்தியிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகை என்கிற இருள், கஷ்டம் என்கிற இருள், நோய் என்கிற இருள், கடன் பிரச்சனை என்கிற இருள், கஷ்டம் என்கிற இருள் இந்த நாளிலே அது நீங்கிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். அவர் சிருஷ்டி கர்த்தர், இருளின் மத்தியிலே வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன். என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தை உண்டாக்க, ஒரு பிரகாசத்தை உண்டாக்க என் தேவனாலே கூடும், சிருஷ்டி கர்த்தாவினாலே கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய படைப்புகளை நம்ம தியானிக்க அவருக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பிரியமானவர்களே. அவர் அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவர் அங்கே ஆகாய விரிவை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஆகாய விரிவை உண்டு பண்ணி அங்கே ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் அதுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவுக்கு அவர் வானம் என்று சொல்லி பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, அங்கே 3ஆவது நாள் தேவன் அங்கே எதை கட்டளை கொடுக்கிறாரா? 11ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் படைச்சு வச்சுட்டாருங்க. நமக்கு காய்கறி வேணுமா, அதுக்கு தேவையானது ஆண்டவர் முன்னாடியே உருவாக்கி வச்சுட்டாரு. ஆனால் இன்னைக்கு நாம தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஐயோ இன்னைக்கு நான் என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது, எனக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே என்னுடைய கையில் இருக்கிற பணமெல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சுன்னா நான் கடைசி நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சு கொடுப்பேன், இப்படி நிறைய உலக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் பாருங்க, மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே மனுஷனுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நம்முடைய நாவில் சொல் பிறவாதற்கு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆகிய நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை பிரியமானவர்களே. அது அப்படியே உண்டாயிற்று. 4ஆவது நாள் மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தாரு, நமக்கு அந்த பகல் இரவு என்று சொல்லி நமக்கு என்ன, பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை அவர் என்ன செய்தாராம், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பகலுக்கு நமக்கு ஒளி கொடுக்கும்படியாக, சூரியன் இரவுக்கு ஒளி கொடுக்கும்படியாக அங்கே நட்சத்திரத்தையும் அவர் சந்திரனையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா 5ஆவது நாள் என்ன செய்கிறாரு, மறுபடியுமாக அங்கே பார்க்கும்போது நீர்வாழ் சந்துக்கள், ஆகாயத்திலே பறக்கிற பறவைகள், நமக்கு என்னென்ன தேவையோ, உனக்கு வெஜ் மட்டுமா நான்வெஜ்ஜும் நான் கொடுக்குறேன், அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க ஒவ்வொன்றையும் நமக்காகவே இந்த உலக படைப்புகள் எல்லாவற்றிலும் விசேஷமாய் நம்மை படைச்சார்ல, நம்ம உருவாக்கலாம். அப்போ நமக்காக எல்லாவற்றையும் இல்லையா, மனுஷனை நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், இந்த படைக்கும் போதே ஒவ்வொரு காரியத்தையும் படைக்கும் போது நம்மளை நினச்சி தான் படைச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய சாயலா மனிதனை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கினதுனால ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மை மனதிலே நினைத்து அவர் அழகாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் 6ஆம் நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடமாடும் மிருகங்களையும் அங்கே படைச்சிட்டு தான் கடைசியாக எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவங்கள, எப்படி உலக மற்ற ஜீவராசிகளை படைச்சது போல நம்மையும் கூட ஒரு வார்த்தையினால் உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம அதிகமாய் நேசித்ததுனால தம்முடைய ஜீவனையே அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணார், தம்முடைய
சாயலாக உங்களையும் என்னையும் தம்முடைய கரத்தினாலே சிருஷ்டித்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் கொடுத்த இந்த ஒவ்வொரு நாளுக்காக, அவர் கொடுத்த சுவாசத்துக்காக, அவர் கொடுத்த வாழ்க்கைக்காக நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஏன் ஆண்டவரே என்னை படைச்சிங்க, எதுக்காக, ஏன் என்னை பெண்ணாக படைச்சிங்க, ஏன் என்னை இந்த உலகத்தில் இந்த குடும்பத்தில் எதுக்கு கொண்டு வந்து படைச்சிங்க, நிறைய நேரத்தில் நம்ம கேள்வி கேட்டுட்ருக்கோம்ல. ஆண்டவரே இல்லை பிரியமானவர்களே, படைத்த தேவனை, சிருஷ்டித்த தேவனை கேள்வி கேட்பதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை சிருஷ்டித்ததற்கு ஒரு தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளில் ஏகோவா எலோகிம் சிருஷ்டி கர்த்தர், ஹல்லேலூயா, அந்த நாமத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது, எப்படியாக அந்த உலகத்தை சிருஷ்டித்த போது ஆண்டவர் எல்லாம் உண்டாக கடவுள் உடனே உண்டாயிற்றோ, உங்களுடைய வாழ்க்கையில் எது எது நீங்கள் குறைவுபட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளிலே சிருஷ்டிப்பின் தேவன், அதை சிருஷ்டிக்க உருவாக்க, ஆமென், ஹல்லேலூயா, அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை விசுவாசித்து இந்த நேரத்திலும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஜெபம் செய்யலாம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அப்பா, நீர் சிருஷ்டி கர்த்தர் ராஜா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் அப்பா. எங்கள் மேல் நீர் கொண்ட அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அதிகமாக எங்களை நேசித்து எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்தீங்க இயேசப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையிலே வல்லமை, ஆண்டவரே, அந்த வல்லமை நிமித்தமாக ஒன்றுமில்லாத இந்த உலகத்தில் சகலத்தையும் நீங்கள் சிருஷ்டித்தீங்க இயேசப்பா. எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்து எங்களை நீங்கள் உங்கள் கரத்தினாலே படைத்து உங்கள் சுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே அப்போ ஒரு நோக்கத்தை நீர் எங்களை குறித்து வைத்திருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் எதை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடிக்கு சிருஷ்டி கர்த்தர் என்னை உருவாக்கிய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உங்கள் கரத்தில் முழுவதுமாய் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய விசுவாசத்தையும் கிருபைகளையும் சத்துவத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்தெந்த காரியத்தைக்காக உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது உருவாகும், அது சிருஷ்டிக்கப்படும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நல்லது நேயர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்கை பிரேம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற லெந்துகால சிறப்பு நேரலை ஆராதனையிலே 4வது நாள் ஆராதனையோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு நீராக வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த லெந்துகால சிறப்பு நேரலை ஆராதனையிலே ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபங்களை எடுத்து வருகிறோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட இத்தாலி தேசத்துக்காக ஜெபங்களை எடுக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இலங்கை தேசத்திலிருந்து அன்பு சகோதரி ஸ்கை பிரேமிஸ்டுடைய உடன் ஊழியர் சிஸ்டர் ஜமுனா அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்கை பிரேமிஸ்ட் ஊழியங்கள் சார்பாக காஸ்பல் தமிழ் டிவியின் சார்பாக அன்பு சகோதரி அவர்களை இத்தாலி தேசத்துக்கான ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்கள் தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக நாங்கள் இன்றைய நாளிலும் இத்தாலி தேசத்திற்கான ஒரு ஜெபத்தினை ஏறெடுக்கத்தக்க கிருபையை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடலை பாடி நான் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா, நான் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர், என்று பிள்ளை நான் இசையா, என்று பிள்ளை நான் கன்னங்களில்
வழிந்தோடிடும் உம் கண்ணீரும் எனக்காகத்தான் உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான் உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான் நான் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர் இன்று உம் பிள்ளை நான் இசையா இன்று உம் பிள்ளை நான். ஆமாண்டவரே கத்தாவே அவையானது தேவனே கத்தாவே இந்த நாளிலும் இந்த இரவு வேளையிலே ராஜா இத்தாலி தேசத்துக்கான ஜெபத்தை ஏறெடுத்தது தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அவையானவரை இத்தாலி தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தேவனே கத்தாவே தேசங்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கும் போது அப்பா தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நாட்டை ஆளுகிறதான ஜனாதிபதி ஆண்டவரே பிரதமர் கத்தாவே மற்றும் ஆண்டவரே கத்தாவே அந்த நாட்டிலே ஆண்டவரை ஆளுகை செய்கிறதான் முற்படை தளபதிகள் போலீஸ் அதிகாரிகள் கத்தாவே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உம்முடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை நாட்டை ஆண்டவரை நடத்தி செல்லக்கூடிய ஆவியானவரை உம்முடைய ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாட்டிலே இருக்கிறதான கத்தாவை திருச்சபைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரோம் ஆண்டவரே. ஆண்டவரை கத்தாவை சபையில போகிற ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க கத்தாவை. இன்னுமாக ஆண்டவரை உமக்குள்ளாக கத்தாவை உயிர்த்தெழவும் ஆண்டவரை உம்முடைய வல்லமையை காணவும் ஆண்டவரை உமக்குள்ளாக கிட்டி சேரவும் ஆண்டவரை கத்தாவை அந்த ஜனங்களை அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். அந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதிங்க கத்தாவை. உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரை உம்முடைய ஊழியங்களை செய்யும் போது அன்பான தேவனை கத்தாவை உம்முடைய கரம் அவங்களோடு கூட ராஜா அந்த ஊழியங்களிலே ஆண்டவரை கத்தாவை இறுதி வரை ஓடத்தக்கதாக தேவனை நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். சபைக்கு போகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. ஆவியான தேவனை பாவமான வழியிலே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பான தேவனை அந்த பாவத்திலிருந்து கத்தாவை சாபத்திலிருந்து ராஜா உம்முடைய விடுதலையை கொடுக்க ஆவியானவரை நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவை. அன்பான தேவனை கத்தாவை அந்த நாட்டிலே இருக்கிறதான பாவங்கள் ஆண்டவரை கத்தாவை விபச்சார பாவங்கள் ஆண்டவரை கத்தாவை மற்றுமாக ஆவியானவரை உம்மை அறியாதவர்கள் ஆண்டவரை செய்கிற அநேக பாவங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு பாவங்களிலிருந்தும் தேவரை கத்தாவை ஒவ்வொரு ஜனங்களையும் ஆவியானவரை நீங்க விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாதி மத வேதமின்றி கத்தாவை ஒவ்வொரு ஜனங்களும் ஒற்றுமையோடு இருக்கத்தக்கதாக தேவனே நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரை மீண்டுமாக உயிர் செய்ய அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரை கத்தாவை அந்த நாட்டை ஆசீர்வதிங்க. அந்த நாட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை நீங்க வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுகிறவரை ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க கத்தாவை. நாட்டில் இருக்கிறதான கத்தாவை ராஜா ஆண்டவரை ஜனங்களுக்கு வேண்டிய தேவைகள் ஆண்டவரை கத்தாவை கிடைக்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவை. நாட்டை ஆசீர்வதிக்கும்படியாக துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அவியான தேவனே கத்தாவை ராஜா அன்பான தேவனே அந்த இடத்திலே இருக்கிறதான ஆண்டவரை ஊழியர் செய்கிற ஊழியர்களை இன்னுமாக ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை ஊழியங்களை செய்யும் போது கத்தாவர்கள் எந்த தடையும் இல்லாமல் நம்முடைய ஊழியங்களை கொண்டு செல்ல அப்பா நீங்க கிருபை செய்யும்படியாக துதிக்கிறோம். ஏழை எளியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. திக்கற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரை நீங்க ராஜா ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக துதிக்கிறோம். விசேஷமாக திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சபைகளிலே உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரை. உம்முடைய அன்பு கத்தாவை உம்முடைய ஒற்றுமை ஆண்டவரை கத்தாவை ஆண்டவரை உம்முடைய ஒருமனப்பாடு ராஜா ஆண்டவரை ஒவ்வொரு கூட இருக்க நீங்க கிருபை செய்யும்படியாக துதிக்கிறோம். ஏனோ தானொன்றில்ல கத்தாவை அந்த நாட்டிலே ஆண்டவரை ஊழியங்கள் ஆண்டவரை இன்னுமாக கடந்து போக அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யத்தக்கதாக தேவனை நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நாட்டை ஆசீர்வதிங்க கத்தாவை. அந்த நாட்டிலே ஆண்டவரை ஊழியர் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவை. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. ராஜனே ஆண்டவரை பாவத்துக்குள்ளாக இருக்கிறவர்களை ஆண்டவரை நீங்க விடுதலைக்கு கொடுக்கும்படியாக துதிக்கிறோம் ஆண்டவரை.
உம்முடைய ரட்சிப்புகள் கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாக துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தேவனை தொடர்ந்தும் அப்பா கத்தாவே நீங்க கிருபையினாலே அந்த நாட்டை ஆண்டவரை உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய அன்பு கத்தாவே, உம்முடைய விடுதலை ஆண்டவரை அந்த நாட்டுக்கு கூட இருக்க நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை கத்தாவே. ஸ்கைப் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த நாட்டிலே வந்து கத்தாவே ஸ்கைப் கூட கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்பான தேவனை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த கோஸ்பல் எஃப்எம் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆவியானவரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இன்றைய நாளில் 40 நாட்கள் நடக்கும் போதும் ஆண்டவரை இந்த 4வது நாட்களிலே கடக்கத்தக்கதாக தேவனை நீங்க கிருபை செய்தபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரை. வருகிறதான செய்தியை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆவியானவரை நீங்க செய்தியினூடாக பேசுங்க, ஆசீர்வதிங்க. செய்தியை கொடுக்க போற சிஸ்டரோடும் அப்பா நீங்க கூட இருக்கபடியாக செபிக்கிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறேன். கோஸ்பல் எஃப்எம் நடத்த போறதான சிஸ்டரோடப்பா நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னுமாக இந்த ஊழியங்கள் இன்னுமாக பெருகத்தக்கதாக தேவனை நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன் கத்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே கத்தாவே வருகிற பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த நாளிலும் கூட இந்த லெந்து கால சிறப்பு நிரலை ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து இத்தாலி தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து ஸ்கைப் பிரைம் ஸ்டுடியோ உடன் ஊழியர் அன்பு சகோதரி சிஸ்டர் ஜமுனா அவர்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் இலங்கை தேசத்திலே கர்த்தருக்காய் செய்து வருகிற ஊழியங்களையும் தேவன் அபிருதமாய் ஆசீர்வதித்து இன்னும் மகிமையாய் வருகிற நாட்களில் அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படி தொடர்ந்து நாம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். தேங்க்யூ சிஸ்டர். நல்லது நேயர்களே, இப்பொழுதும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்கை பிரேமிஸ் இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற லெந்து கால சிறப்பு நேரலை ஆராதனையிலே 4வது நாள் ஆராதனையோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். இந்த சிறப்பு நேரலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை சிலுவையின் பாடுகள் என்ற தலைப்பிலே நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இணைந்திருக்கிறார்கள் இத்தாலி தேசத்திலிருந்து ஸ்கை பிரேமிஸ்டே உடன் ஊழியர் அன்பு சகோதரி சிஸ்டர் தர்ஷி அவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்கை பிரேமிஸ்டே ஊழியங்கள் சார்பாக காஸ்பல் தமிழ் டிவியின் சார்பாக அன்பு சகோதரி அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்கள் தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிலுவையின் பாடுகள் என்றுதான் நான் சொல்லுவேன். கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே பல பாடுகள் பட்டார். அதில் ஒரு சில காரியங்களை தியானிக்கும்படி இந்த மாலை இந்த இரவு நேரத்திலே காஸ்பல் டிவியோடு தேவன் என்னை இணைத்தமைக்காகவும் அதற்கு பொறுப்பாய் இருக்கிற அருமையான சகோதரி அவருடைய கணவன் ஊழியர்களுக்காக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் சிலுவையின் பாடுகளை குறித்து வாசிக்கிறோம், கதைக்கிறோம், அதுக்கு செய்திகளாக நம்ம சொல்லுகிறோம், நல்லது. ஆனால் அந்த சிலுவையின் பாடு எதற்காக, ஏன் அந்த பாடு, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நம்முடைய இருதயத்துக்குள் பதித்து வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய பழைய வாழ்க்கை மறைந்து போகும். இன்றைக்கு சுருக்கமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்ப்பதில் அல்லது நான் அதை கொண்டு வந்து சொல்வதில், அது கேட்டுக்கொண்டிருப்பவர் கேட்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்வோம், நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்ம அதை கடைபிடிக்கும் போது தேவன் நமக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பார்த்து நம்ம அதனுடைய அந்த ஆழமான அந்த அன்பு, ஆழமான அர்த்தம், அதை நம்ம கொஞ்சம் தியானித்து வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் ஸ்தோத்திரமும் கன மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. நாங்கள் இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம், நாம் அதிலிருந்து தான் ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 28, 29, 30, 31 மற்றும் 34 அந்த வார்த்தைகளை வாசித்து நம்ம சுருக்கமாக அதை தியானம் பண்ணி கடந்து செல்வோம்.
மத்தேயு 27 அதிகாரம் 28 வசனம். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவரை அங்கு பரியாசம் பண்ணினார்கள். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். வேதனைக்குரிய ஒரு பாகம் 34வது வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அன்புக்குரியவர்களே, நிறைய வேத வசனங்கள் நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆனா நம்ம சுருக்கமாக பார்க்க போவது, இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அதிலே 173 முள்ளுகள் பதித்திருந்ததாக சரித்திர புத்தகங்கள் சில கூறுகின்றன. எப்படியோ அவருடைய தலையிலே ஒரு முள்முடி வைக்கப்பட்டது. ஏன் அவருக்கு அந்த முள்முடி? இயேசு கிறிஸ்துவின் தலையிலே எதற்காக முள்முடி வைக்க வேண்டும்? என் அன்பான தேவ ஜனமே, அவர் என்ன பாவம் செய்தார்? பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தேவன் இறங்கி வந்தார். அவருடைய ஜனங்களை ரட்சிக்கும்படி, தன் ஜனங்களுக்காக தன் உயிரை கொடுக்கும்படி பிதாவானிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரே. யோவான் 3:16 இதோ தேவன் உலகத்தை நேசித்தபடினாலே அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த முள்முடி அவருடைய தலையிலே அது குத்தப்பட்டு, அந்த முள்கள் அவருடைய கண்களிலே குத்தப்பட்டு இரத்தம் வடிந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, அப்படியானால் ஏன் அவருக்கு அந்த முள்முடி? அவர் பரிசுத்த தேவகுமாரன். நானும் நீங்களும் செய்த பாவம், நம்மளுடைய சிந்தனை மண்டலம் இருக்கிறது அல்லவா? இந்த சிந்தனை மண்டலத்தில தான் பொல்லாத துர்க்குணங்கள், பொல்லாத சிந்தனைகள், அசிங்கமான எண்ணங்கள், பலரை கெடுக்கின்ற காரியங்கள். இங்க ஒருவரை கொலை செய்வதற்கு முன்பு அங்கு திட்டம் போடுவது அல்லது சிந்திப்பது காரியங்கள் அங்கு நடக்கிறது. என் தேவன் ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்? நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என் தேவ பிள்ளையே, அது நம் எல்லாருக்குமே தெரியுமே. இயேசு வந்தாரு, சிலுவையில மரித்தாரு, பாவங்கள் மன்னிக்கப்படுது, வியாதிகள் குணமாக்கப்படுகிறது, எல்லாம் நல்லது. ஆனால் ஏன் அவருக்கு அந்த முள்முடி? அவர் செய்த தவறு ஒன்றுமில்லை. அப்படியானால் இன்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய துர்க்குணங்கள், எண்ணங்கள், பாவமான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள், மற்றவர்களை கெடுக்கத்தக்கதாக நினைவுகள் நமக்குள் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு அவிசுவாசிகளுக்குள் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளும் பழி வாங்குகிற எண்ணங்கள் உண்டு, மற்றவர்களை கெடுக்கிற எண்ணங்கள் உண்டு. பெருமையான குணங்கள் நமக்குள். பெருமை என்பது அது எந்த விதத்திலும் தேவ பிள்ளைக்குள்ள இருக்க கூடாத, இருக்க முடியாத ஒரு காரியம் தான் பெருமை. ஏனென்றால் லூசிபர் என்ன செய்தான்? அங்கு 3 பிரதான தூதர்கள், கெப்ரியேல், மிகாவேல், லூசிபர், 1000 தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 3 வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. கெப்ரியேல் அங்கு தேவ ஜனங்களுக்கு செய்தி கொண்டு வருகிறார். வேதத்திலே நம்ம இன்றைக்கும் நமக்கு செய்தி கொண்டு வருவது கெப்ரியேல் தூதன், மிகாவேல் தூதன் நமக்காக ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிறார். அப்ப இந்த லூசிபர் ஆண்டவரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி மிகவும் வலிமையாய் அவனை தேவன் வைத்திருந்தார். அவன் என்ன பெருமை கொண்டான்? எப்படி பெருமை கொண்டான்? நானும் தேவனை போல ஆகணும். ஏன்னா தேவனை, அவ்வளவு மகிமையுள்ள தேவனை பார்த்து இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்து விட்டது, பேராசை வந்து விட்டது. அதனால் அவன் விழுந்து போனான். என் தேவ ஜனமே,
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் பெருமை இருக்க முடியாது. எந்த விதத்திலும் நம்ம படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், உத்தியோகம் செய்யலாம், எந்த நாட்டில் இருக்கலாம், எவ்வளவு உயர்ந்து இருக்கலாம், அதெல்லாம் இட்ஸ் நத்திங். அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால ஒன்றுமே கிடையாது. ஆனால் பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப சற்று சிந்திப்போமே. இயேசு தலையில முள்முடி, ஐயோ நான் பெருமைப்பட்டேனே. இயேசுவின் தலையில முள்முடி, பிழையான சிந்தனைகள், கேவலமான சிந்தனைகள், அடுத்தவனை கெடுக்கும்படியான சிந்தனைகள், மற்றவருடைய வாழ்க்கை அழிக்கும்படியான சிந்தனைகள் நமக்குள் இருக்குமானால் இன்று மனம் திரும்புவோம் என்று சொல்லுவோம். ஏசப்பா, உங்களுடைய தலையில அந்த முள்முடி எனக்காக, நான் அந்த பொல்லாத நினைவுகள், சிந்தனைகளை கொண்டேன், பெருமை கொண்டேன், அக்கிரம சிந்தை கொண்டேன். ஆண்டவரே வேணாண்டவர், இதெல்லாம் நான் உங்க சித்தத்தை செய்யணும்னு இன்னைக்கு கத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். என் அன்பு பிள்ளையே, நிறைய காரியங்களுக்கு விவரித்து சொல்லுவதற்கு, ஆனால் தேவன் ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நம்ம தூக்கம் மாறும், துயரம் மாறும், கண்ணீர் மாறும், கவலை மாறும், வியாதி மாறும். ஓ க்ளோரி டு காட். அப்ப இன்றைக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் தலையில முள்முடி எனக்காக, உங்களுக்காக, நம்ம செய்த பாவத்துக்காக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். என் பிள்ளை நரகத்துக்கு போக கூடாது, என் பிள்ளை அழியக்கூடாது என்று தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம சிலதை பார்ப்போம். காடியை கொடுக்கிறார்கள். காடியை ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு கசப்பு கடந்த காடி. இப்பொழுது நம்ம அதை வினிகர் என்று சொல்லுவோம். வினிகர் கசப்பும், பலவிதமான வினிகர் உண்டு. அந்த காடியை, அந்த வினிகரை இயேசுவுக்கு தாகம் என்று சொல்லுவது குடிக்க, அவர் அதை குடிக்க ஏன்னா அவ்வளவு கசப்பு. அவரால் குடிக்க மனதில்லாதிருந்தார். தேவகுமாரன் எனக்காக, உங்களுக்காக மனிதனாகத்தான் இந்த பூமியில இருந்தாரு. ஏன் அவருக்கு காடி கொடுக்கணும்? நம்ம வாயில பேசின தூசண வார்த்தைகள், பொறாமையான வார்த்தைகள், கோல் சொல்லுகிற வார்த்தைகள், மற்றவர்களை கெடுக்கிற வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம வாயில பேசணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ வார்த்தைகள் நம்ம குடும்பமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழியத்துல இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோர் யாரா இருக்கலாம். நம்ம யாருமே சொல்ல முடியாது நான் முழு பரிசுத்தவான், நான் எந்த தவறும் செய்யல, என் வாயினால நான் எதையும் பேசல. நம்முடைய வாயினால நம்ம செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், பேசிய வார்த்தைகள். ஆனா நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் தெரியுமா? நம்முடைய வாயில பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவருடைய முன்னில நியாய தீர்ப்பின் நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம மனம் திரும்பும். ஆண்டவரே, நான் தெரியாம பேசிட்டேன், தெரியாம அவங்களை சபிச்சிட்டேன், தெரியாம அவங்களுக்கு விரோதமாக காரியங்களை சொல்லிட்டேன், பொய்யான காரியங்களை இணைத்து பிணைத்து நான் பேசினது உண்மை ஆண்டவரே. அதுக்காக உங்க வாயில காடி ஊற்றப்பட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு நம்முடைய வாயில என்ன இருக்கணும் தெரியுமா? கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறாரு. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை எப்பொழுதும் துதிப்பேன். அப்ப எப்போது நம்ம வாயில துதி இருக்கட்டுமே. கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தர் செய்த நன்மைகளை பற்றி மற்றவர்களோடு பேசி, மற்றவர்களோடு கர்த்தருடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொண்டு, நம்ம வாயினால் அவரை பாடி துதித்து ஆடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாய், நம்முடைய வாய் செய்த அக்கிரமங்கள், பேச்சுக்கள், அநியாயமான பேச்சுக்கள், அவதூறான பேச்சு, பரியாசமான பேச்சுக்களுக்காக இயேசுவுக்கு காடி கொடுக்கப்பட்டது. அவர் தாகம்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதன் அர்த்தம் என்ன? ஏன் அவருக்கு காடி? நம்ம வாயில நம்ம பேசின தூசணம், அசுத்தம், அசிங்கம், அவைகளுக்காக இன்றோடு தேவனிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, தெரியாம பேசிட்டோம், எனக்காக நான் பேசின இந்த அக்கிரம வார்த்தைக்காக, சாபமான வார்த்தை, கேவலமான வார்த்தைக்காக உங்க வாயில காடி கொடுக்கப்பட்டதே. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படியே கை கால்களிலே ஆணி கடாவப்பட்டது, கைகளிலே ஆணி, கால்களில் ஆணி தாங்க முடியாது. கடைசி நேரத்துல அப்பா
உங்களுக்கு சித்தமானால் எப்படி ஏசப்பா கேட்கிறாரு பரலோக தந்தையனிடத்துல, உங்களுக்கு சித்தமானால் இது கடந்து போகட்டுமே. அவருக்கு தெரியாது எத்தனை வழி. மனிதனாகத்தானே இருந்தார், என்னை போல உங்களை போல சதையும் இரத்தமும் கொண்டவராய்த்தானே இயேசு இருந்தார். அந்த வலி, கைகளிலே ஆணி, அப்படியே அந்த ஆணி அடிக்கப்படும் போது அந்த கையின் வலி, அந்த இரத்தம் வடிந்தது. அந்த கால்களிலே ஆணி கடவப்பட்டு இரத்தம் வடிந்தது. ஏன் ஏன் என் அன்பு பிள்ளைகளை, கைகள், நம்ம கைகள் பாவம் செஞ்சது அல்லவா, களவெடுத்தோம் நம்ம கையில, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சோம் நம்ம கையில, அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிச்சோம் நம்ம கையில, அடுத்தவங்கிட்ட போயிட்டு நம்ம அங்க காசு வாங்கி வஞ்சித்தோம் நம்ம கையில. இப்படி கையில நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம கையில பாவம் செய்ததுக்காக இதுக்கு தண்டனை வரக்கூடாது என்று இயேசு அந்த தண்டனையை தன் கைகளிலே ஏற்றுக்கொண்டாரு. தன் கைகளிலே ஆணி கடாவப்பட்டது. என் கைகளிலே கடவப்பட வேண்டிய ஆணி, உங்கள் கைகளிலே கடாவப்பட வேண்டிய ஆணி என் இயேசுவின் கைகளிலே கடாவப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய கரங்களிலே ஆணி கடாவப்பட்டு என் தெய்வம் பாருங்க, எனக்காகவும் உங்களுக்காகவும் எத்தனையாய் பாடுபட்டார். அன்பான தேவ ஜனமே, சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போமே. நம் கர்த்தர் நமக்காக பட்ட அந்த பாடுகளை நம்ம சிந்தித்து பார்க்கும் போது அது எத்தனை வேதனைக்குரியதா இருக்கிறது. அதே போலத்தான் அன்புக்குரியவர்களை, அன்பானவர்கள், அப்படி கால்களிலே ஆணி கடவப்படுகிறது. அங்கு கால்களிலே ஆணி கடவப்படுகிறது. ஏன்? என்னுடைய உங்களுடைய கால்கள் தான், நம்ம தான் பாவம் செய்ய ஓடினோம், நம்ம தான் அக்கிரமம் செய்ய போனோம், நம்ம கால்கள் தான் அநியாயம் செய்ய கடந்து சென்றது. ஆனால் இயேசுவின் கால்களிலே ஆணி கடாவப்பட்டது. சற்று சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய கால்கள் அசுத்தத்தை தேடி போனது, அசிங்கமான இடங்களுக்கு போனது, மற்றவர்களை கெடுக்கும்படி அந்த கால்கள் நடந்து சென்றது. ஆனாலும் ஆண்டவர் நம் கால்களிலே செய்த அந்த அசுத்தங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்களை அவர் கால்களில் ஏற்றுக்கொண்டாரு. அப்படி சரீரத்துல நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், நேரம் கடந்து போகிறபடியால். அப்படி விழாவிலே குத்தப்பட்டது, தண்ணீர் வந்தது, 39 கசையடிகள் முதுகிலே. ஐயோ ஹalleluya. அப்படியே சதை பீத்து கொண்டு வந்தது, கசை அடிகள். அப்படி அடிக்கும் போது அதுல முள்ளுகள், அந்த கசை அடிகள் என்று சொல்லும் போது முள்ளுகளினால் பின்னப்பட்டிருந்தது. அது சதை பீத்து கொண்டு வந்தது. ஏன் ஏன் ஏன்? நானும் நீங்களும் சரீரத்திலே செய்த பாவங்கள். சொல்ல முடியுமா நம்ம பரிசுத்தவானா இருக்கிறோம்? ஏதோ ஒரு வகையில விக்கிரக ஆராதனை, ஆவிக்குரிய விபச்சாரம், சரீர பிரகாரமான விபச்சாரங்கள். கணவன் இருக்கும் போது இன்னொரு உறவு, மனைவி இருக்கும் போது இன்னொரு உறவு, அது தேவனுக்கு அருவருப்பான, சரீரத்துக்கு விரோதமான விபச்சாரங்கள். நம்ம சரீரத்தில் அசுத்தங்களை செய்தோம். அதனால் அவருடைய விழாவிலே குத்தப்பட்டது. இரத்தம் இல்ல, தண்ணீர் தான் வந்தது. 39 கசையடிகள் எனக்காக, உங்களுக்காக, இந்த சரீரத்துல நம்ம செய்த பாவத்துக்காக அவருடைய 39 கசையடிகள். இந்த சிலுவையின் பாடுகள் என்ற தலைப்பில நம்ம இதை தியானம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்காக இந்த பாடுகளை பற்றார். அதிலிருந்து மனம் திரும்புவோம். இயேசு இந்த சிலுவையிலையும் இல்லை, கல்லறையிலும் இல்லை, அவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார், நமக்குள்ள ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தியானம் பண்ணுவோம், இதற்கு கீழ்ப்படிவோம், தைரியமா சொல்லுவோம். இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறாரு, என்னில ஜீவிக்கிறாரு, என்னோடு கூட ஜீவிக்கிறாருன்னு சொல்லுவோம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். முடிவான மற்றும் நம்ம ஆண்டோடு ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க, வஞ்சக ஆவிகளிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொல்லாதரிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் பாவம் செய்ய விரும்பலப்பான்னு சொல்லுவோம். பாவம் செய். நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறாரு. நீதிமான் கூப்பிடு. ஆகையினால நம்ம பாவம் செய்யாதபடிக்கே கர்த்தருடைய கருத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கும்படி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு சிறிய கோரஸை பாடி ஜெபித்து முடிப்போமா? இதை கேட்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு கல்லறையிலே இல்லை, இயேசு சிலுவையிலும் இல்லை, இயேசு என் உள்ளத்திலும் உன் உள்ளத்திலும் ஜீவிக்கிறார். ஹalleluya. ஜீவிக்கிறார்
இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். Alive, alive, alive forevermore. My Jesus is alive forevermore. Alive, alive, alive forevermore. My Jesus is alive forevermore. ஜீவமானை இயேசு ஜீவமானை, ஜீவமானை இயேசு ஜீவமானை, மகே மகே ஹதத்துள்ள இயேசு ஜீவமானை, ஜீவமானை இயேசு ஜீவமானை, மகே ஹதத்துள்ள இயேசு ஜீவமானை, புகாய் 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 கிளம்பமா இயேசு, புகாய் 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 கிளம்பமா, புகாய் கிளம்பமா, புகாய் கிளம்பமா இயேசு, புகாய் கிளம்பமா. Alive, alive, alive forevermore. ஆமாண்டவரே, பரிசுத்தமுள்ள தந்தையே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீங்க ஜீவன் உள்ளவராய் இருக்கிறமைக்காக, உயிருள்ளவராய் இருக்கிறமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சிலுவையின் பாடுகளை குறித்து பார்க்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடுகளை நினைத்து எங்கள் பாவங்களை மன்னித்தருளுங்க. எங்க பாவங்களை அறிக்கை செய்கிறோம். பொல்லாத சிந்தனைகள், நினைவுகள், பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத கிரியைகள், பாவம் செய்ய ஓடிய கால்கள், கைகள், சரீரம், தலை, மனசு, சிந்தனை இதோ உங்க பாதப்படியில வைக்கிறோம். எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலையாக்கி நாங்கள் முழு பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக, ஆண்டவரே ஜீவிக்கிற தேவன் கல்லறையில இல்ல, இதோ என் உள்ளத்துல ஜீவிக்கிறீங்க என்று நாங்கள் உங்களை துதிக்க உதவி செய்யுங்க. இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா, அநேகர் மனம் திரும்ப, அநேகர் உங்கள் அன்பில் இணைந்து கொள்ள உதவி செய்வீர்களாக. இந்த மாலை இரவு நேரத்திலே தேவன் தந்தை இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். காஸ்பல் டிவிக்காக ஜெபிக்கிறேன், SPM காஸ்பல் ஜெபங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு இணைப்புகளுக்காக, லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், விசுவாசி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனை ஆசீர்வதி, மென்மேலும் மென்மேலும் உலகம் முழுவதுக்கும் இந்த சுவிசேஷத்தை பரப்ப இந்த வானொலிகளை ஆண்டவரே அப்பா நீங்கள் பொருட்படுத்த ஆண்டங்கள் மூலமாக ஆசீர்வதிங்க. மிகுதி நேர காலத்தை உடைய கருத்திலேயே கொடுக்க என்னை தாழ்த்துகிறேன். நீங்கள் எனக்கு தந்த இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம ஆமேன் சொல்லுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நன்றி சிஸ்டர். God bless you. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த நாளிலும் கூட இந்த லெந்து கால சிறப்பு நேரலை ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து சிலுவையின் பாடுகள் என்ற தலைப்பிலே அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டவர்கள் இத்தாலி தேசத்திலிருந்து ஸ்கைப் பிரேமிஸ்டுடைய உடன் ஊழியர் அன்பு சகோதரி சிஸ்டர் தர்ஷி அவர்கள். கர்த்தர் தாமே சகோதரி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்கள் கர்த்தருக்காய் செய்து வருகிற உன்னதமான பணிகளிலும் தேவன் உடன் நின்று பெரிய காரியங்களை செய்யும்படியாக, இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேங்க்யூ சிஸ்டர். நல்லது நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் மிகுந்த கிருபையினாலே இந்த 4வது நாள் இந்த கால சிறப்பு நிரலை ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தீங்களே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு பெருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் பிரசன்னராய் இருந்து எல்லா தடைகளையும் மாற்றி உமக்கு சித்தமான ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து எடுத்து பயன்படுத்துனீங்களே, நன்றியப்பா. பாடின பாடல்கள் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. சிருஷ்டி கர்த்தாவா
கிருபைக்காய் நீர் எங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டீங்களே, நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே கத்தாவே இத்தாலி தேசத்துக்காய் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் அந்த ஜெபத்தை ஏறெடுத்த அன்பு சகோதரி ஜமுனா சிஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் மகிமையாய் அன்பு சகோதரியை கத்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு இத்தாலி தேசத்துக்காய் ஜெபித்த அந்த ஜெபங்கள் மூலமாய் அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையை, மகிமையை, ஆண்டவரே ஒரு மாற்றத்தை எங்கள் கண்கள் காண, எங்கள் காதுகள் கேட்க கத்த கிருபை பாராட்டுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்க. ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி தர்ஷி சிஸ்டரையும் கத்தர் இந்த நாளிலே தடைகளை மாற்றி கத்தர் கொண்டு வந்து உடைய வார்த்தையை ஆண்டவரே கத்தாவை திட்டம் தெளிவுமாய் எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டீங்களே, முக்க கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆழமான சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் உண்மை கிட்டி சேரவும், எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி அப்பா உமக்காக ஜீவிக்கவும் கத்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சகோதரியும் கத்தர் அந்த தேசத்தில் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. இப்பொழுதும் கூட கத்தாவை எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் தெய்வ சமாதானம் கடந்து வரட்டும் இயேசப்பா. ஆண்டவரே உங்கள் ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஐயா. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள அப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே அப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து எங்களோடு கூட வாசம் செய்கிற தேவன் அப்பா. மறுபடியும் எங்களை அழைத்து போர் வருவீர் என்ற நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் வருகைக்காய் ஆயத்தப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலும் கூட எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. கண்களினாலே, வாயின் வார்த்தைகளினாலே, இருதயத்தின் நினைவினாலே அப்பா, கைகளினாலே, கால்களினாலே உமக்கு விரோதமாய் உடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குற்றங்களில் இருந்தும் பாவங்களிலிருந்தும் கத்தர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை கத்தர் நீங்கள் விடுவீங்கப்பா. நீர் ஆண்டவரே கத்தாவே கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் பிள்ளைகளுடைய சிந்தையை சுத்திகரிக்கட்டும் ஐயா. அவருடைய கரத்தின் கிரியையை சுத்திகரிக்கட்டும் ஐயா. என் வாயின் வார்த்தைகளை சுத்திகரிக்கட்டும் ஐசப்பா. அவருடைய நடக்கையை சுத்திகரிக்கட்டும் தகப்பனே. பிள்ளைகள் உமக்கு உகந்த தூய பலியாய் தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறணுமே ராஜா. ஆண்டவரே பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறதே ராஜா. கத்தர் நீர் மனம் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் விளையான சேற்றில் நீர் தூக்கி எடுப்பீராக ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் தங்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் அப்பா உலக சர்வதேச ஆண்டவரே பெண்கள் தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ராஜா. ஆனால் பெண்களுக்கு எதிரான எவ்வளவோ காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது இயேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக அப்பா, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பெண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கத்தவை திருமணமான பெண்கள், வயது முதிர்ந்த தாய்மார்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ கயவர்கள் அப்பா ஆண்டவரே கொஞ்சம் ஆண்டவரே கத்தாவே மனசாட்சி இல்லாமல் அப்பா சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கத்தாவே தவறான வழியில் நடத்துகிறாங்க இசப்பா. கத்தர் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சந்திங்க, ரட்சிங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே எப்படிப்பட்ட அப்பா மனிதர்களுக்கு ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்பா, தக்க தண்டனை கொடுக்கணும் இசப்பா. ஆண்டவர் இனி அப்படிப்பட்ட காரியங்களில் அவர் ஈடுபடாதபடிக்கு கத்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் அதிலிருந்து விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கத்தருடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. வேலை செய்கிற பெண்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குடும்ப பெண்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே படிக்கிற பெண் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மருத்துவமனைகளிலும் எல்லா துறைகளிலும் வேலை செய்கிற எல்லா பெண் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்ப கஷ்டத்துக்காக அப்பா எந்த வேலை கிடைச்சாலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நான் செய்யணும்னு சொல்லி அப்பா கடினமாய் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு தேவை நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே கத்தாவே அப்பா பெண்கள் மத்தியிலே நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய ஊழியங்களை செய்கிற எல்லா விதமான சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பாஸ்டம்மாங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஊழியக்காரிகளை கத்தர் எடுத்து இன்னும் மகிமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை தொடர்ந்து நீங்கள் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வியாதியோடு போராடி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் அப்பா. அவர்கள் வீடுகளில் இருந்தாலும் மருத்துவமனைகள் இருந்தாலும் இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் கரம் உடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும் ராஜா. உச்சன் தலைமுதல் உள்ளம் கால்வரை அப்பா உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ராஜா. விடுதலையின் ஆவியானவர் நீங்கள் கடந்து வாங்க இசப்பா. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே அந்த ஐசியூ வாசலில் உட்கார்ந்து தங்களுக்கு அருமையானவர்களுக்காக அழுது கொண்டு இருக்காங்க இசப்பா. கர்த்தர் மனம் இறங்கி அப்பா
அவர்களுக்கு மறுபடியும் கத்த ஜீவனை கொடுத்து அப்பா சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா அவர் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகுவோம், நார்மல் வார்டில் இருக்கவங்க டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு திரும்பவும் கத்த நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கத்தர் அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி தகப்பனே. படிக்கிற பிள்ளைகள் அப்பா விசேஷமாக போர்டு எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு ஆண்டவரே, சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல எல்லா பாடங்களும் எழுதி ஆண்டவர் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கத்தர் உதவி செய்யுங்க. அந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு எந்த வியாதி விக்னங்களும் அணுகாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியே கிருபையின் கரத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களில் இந்த சிறப்பு நேரடி ஆராதனை இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க போகிற தெய்வ செய்தியை கொடுக்க போகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கத்த நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த 4வது நாள் சிறப்பு நேரலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தபடினாலே ஸ்தோத்திரம். இதில் இந்த காலத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேத வினா போட்டியிலும் கலந்து கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா 53 குடும்பங்களையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இசப்பா. அந்த குடும்பங்கள் மேலே தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். அதிகமாக இந்த நாட்களிலே என்னுடைய வேதத்திலே உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்களை கத்தர் வெளிப்படுத்துங்கப்பா. அதன் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளட்டும் இசப்பா. கத்தர் அப்படியே நீங்கள் ஆண்டவரே அப்பா உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகர மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயத்தெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்லது நேயர்களே, இந்த நாளினுடைய நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபிக்கும்படியாக ஸ்கைப் பிரேயர் மினிஸ்ட்ரியுடைய உடன் ஊழியர்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவியினுடைய ஜெப பங்காளர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லது நேயர்களே, ஸ்கைப் பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தும் மற்றொரு சிறப்பு நேரலை ஆராதனையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இந்தியாவிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா எபினேசர். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். God bless you all.